Hi guys, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பாரத் ஓப்பனிங் சிஸ்டம் அதாவது பாஸ் லினக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். பாரத் ஓப்பனிங் சிஸ்டம் அதுதான் நம்ம பாஸ் ஓஎஸ்ன்னு சொல்கிறோம். இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு லினக்ஸ் ஓஎஸ். இதில் நிறைய வகை இருக்குது. நான் ஏற்றிருக்கிறது 7.0. கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பே 7.0 தான் இருக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வாய்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு வைரஸை கூட அது ஃபைலாக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஹேக்கர்ஸால் யூஸ் பண்ணுறப்படுற ஓஎஸும் லினக்ஸ் தான். லினக்ஸ் உருவாக்குனது இவர் தான். இவர் உருவாக்குனப்பே சொன்னது என்னென்னா, அப்புறம் இதை வச்சு க்ரியேட் பண்ணுற எல்லா ஓஎஸுமே ஃப்ரீயாக தான் விடணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் உருவாக்கின எல்லா ஓஎஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு வரைக்கும் எல்லாமே லினக்ஸால் செய்யப்பட்டது தான். இதுதான் பாஸ் ஓஎஸ். இதில் பர்மனெண்ட்டாகவே நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வர எபிசோட்ஸில் எப்படி இதில் அப்ளிகேஷன்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளால் விண்டோஸில் இருக்கிற மாதிரி நெட்லேருந்து இதில் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு டெர்மினலில் வச்சு கோடிங் தான் எழுதணும். இதில் இருக்கிற ஹெல்ப் பண்ணுற ஆப்பை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை இதில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இந்த சர்ச் பாரில் வச்சு நீங்கள் இது வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே வால்பேப்பராகவும் லாக்கோட வால்பேப்பர்லாம் செட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வச்சிங்கன்னா இந்த ஓஎஸோட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். டிவைஸ் நேமில் வந்து மாதேஷ் கேப்பர்னு கொடுத்துருக்கேன். உங்களோட பேர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி வச்சு பாருங்கள். அது நீங்கள் வச்சிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் வச்சு நீங்கள் இதில் எந்த ஆப்ஸுக்கு இருக்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் சிடி ட்ரைவோ இல்லை ஃபோட்டோ சாஃப்ட்வேர் இது மாதிரி இதெல்லாம் எந்தெந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். இது விண்டோஸோடு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணுறது, இதில் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறது, பென்ட்ரைவில் மூவிஸ் ஏற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். நீங்கள் இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது நல்ல ஓஎஸ். அதிகபட்சம் ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப்பில் பாஸ் ஓஎஸில் லாக் போட்டிருப்பாங்க. அந்த லாக் என்னென்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த லாக் எல் கார்டு தான். நீங்கள் அதை போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த லாக்கில் வந்துட்டு எல் கார்டு தான் எழுதியிருப்பாங்க. இந்த லாக்கு வந்துட்டு உங்களுக்கு எல் கார்டு தான் இதோட பாஸ்வேர்டாக இருக்கும். இதில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓஎஸில் இருந்துக்கிட்டு விண்டோஸில் இருக்கிற உங்களோட சி கோலனும் டி கோலனையும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் விண்டோஸ்லேருந்து பாஸ் ஓஎஸில் இருக்கிற ஃபைல்ஸ் எடுக்க முடியாது. இதில் மொத்தம் என்னோடய 3 ட்ரைவுமே காட்டுது. விண்டோஸில் இருக்கிற எல்லா ட்ரைவையும் நீங்கள் இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.